ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிஷ் குக்கரி. இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஜூஸியான குலோப் ஜாமுன் ரவையை யூஸ் பண்ணி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இது சாப்பிட்றவங்களுக்கு இது ரவையை யூஸ் பண்ணி செஞ்சதுனே தெரியாது. இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டான குலோப் ஜாமுன் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதில் ஒரு அரை கப் ரவை போட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா மணம் வரது வரைக்கும் நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உடனே கரிய ஆரம்பிச்சிடும். முக்கியமான விஷயம், இந்த ரவையோட கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. 3 நிமிஷத்துக்கு அப்படியே கலரி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இதில் நல்லா மணம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இதில் 1.5 கப் பால் சேர்த்துக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதாவது 1 கப் ரவை எடுத்திங்கன்னா அதுக்கு 3 கப் பால் சேர்த்துக்கணும். நான் இப்போ அரை கப் ரவை எடுத்துருக்கிறேன், அதனால 1.5 கப் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கும்போது அந்த ரவை அந்த பால் எல்லாத்தையும் நல்லா உறிஞ்சு கொஞ்ச நேரத்துலேயே நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கும் போது 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா திக்காகி அந்த பாத்திரத்தில் எதுவுமே ஒட்டாம வரும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இது நல்லா திக்காகிட்டே வருது. இந்த மாதிரி பாத்திரத்தில் எதுவுமே ஒட்டாம வரும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை உடனே ஸ்டவ்ல இருந்து கீழே இறக்கிக்கிட்டு நல்லா ஆற வச்சுக்கணும். அது அப்படியே இருந்து ஆறட்டும். இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்றதுக்காக ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதுல 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே 1.5 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது ரொம்ப திக்கான பாகு மாதிரி ஆக தேவையில்லை. இந்த சிரப்பை கையில் எடுத்து பார்க்கும்போது லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு காய்ச்சினா போதும். இப்போ சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சு கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 3 ஏலக்காவை நல்லா தட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாகு ஆறுனதுக்கு அப்புறமும் திக்காகாம இருக்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு கரெக்டாக சர்க்கரை பாகு காய்க்க தெரில அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கலந்து விட்டுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். பிசையும் போது இது கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக கையில் நெய் தடவிட்டு இதை பிசைஞ்சுக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு இதை நல்லா பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான ஜாமுன் கிடைக்கும். அதனால ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது பிசைய ரொம்ப சாஃப்ட் ஆகிரும். இப்போ இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது இதை ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு கொஞ்சமாக கையில் நெய் தடவிக்கோங்க. இதுல இருந்து கொஞ்சமாக எடுத்து மீடியமான சைஸில் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸாக உருட்டிடாதீங்க. நம்ம ஃப்ரை பண்ணும் போதும் இது பாகில் போட்டதுக்கு அப்புறமாவும் கொஞ்சம் பெருசாகும். இந்த மாதிரி சைஸில் உருட்டிட்டு அதை தனியாக வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருட்டி தனியாக வச்சிடலாம். எல்லாம் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது இதை ஃப்ரை பண்ணிட வேண்டியதுதான். இப்போ கடாயில் எண்ணெய் வச்சுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. மீடியமான ஹீட்டில் இருக்கும்போது ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த உருண்டையை போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சின்ன பபிள்ஸாக வரணும். இந்த அளவுக்கு ஹீட்டு போதும். ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிட வேண்டாம். கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை இந்த மாதிரி திருப்பி விட்டு கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வேகும். இல்லைனா சில இடத்துல மட்டும் கலர் சேஞ்ச் ஆகி இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. ஸ்டவ்வை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா உள்ளே எதுவுமே வேகாது, வெளியில் மட்டும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகி இருக்கும். அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க. சப்போஸ் நீங்கள் இதை எண்ணெயில் போட்ட உடனேயே இந்த மாதிரி கலந்து விட்டீங்கன்னா இது தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது ஃப்ரை பண்ணும்போதும் கூட கொஞ்சம் சைஸ் பெருசாகும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதை வெளியில் எடுத்துடலாம். உங்களுக்கு இதை விட ரொம்ப டார்க்கான கலரில் வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஃப்ரை பண்ணி எடுத்த உடனே ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய சர்க்கரை பாகில் போட்டுக்கலாம். இந்த சர்க்கரை பாகு மிதமான சூட்டில் இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இந்த சர்க்கரை பாகு ஆறி போய் இருந்துச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி இந்த சர்க்கரை பாகில் போட்டுக்கலாம்.
எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி இதில் போட்டதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 மணி நேரமாவது நல்லா ஊற வச்சுக்கலாம். இது நல்லா ஊறினாதான் அந்த பாகெல்லாம் இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும். முடிஞ்சால் நைட்டு ஃபுல்லும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போ நைட்டு செஞ்சு நைட்டு ஃபுல்லும் நல்லா ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து பார்க்குறேன். ரொம்ப ஜூஸியாக ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. வாயில் போட்ட உடனே டக்குன்னு கரைஞ்சிருது. ரவையில் செஞ்சதுன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. நான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிறிஷ் குக்கரே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.